ஜனவரி 21ஆம் தேதி கடா அலோஸ்தாரில் ஒரு முதியவரையும் அவரது வளர்ப்பு மகனையும் தீ வைத்து கொலை செய்ததாக 2 ஆடவர்கள் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் 29 வயது மொஹமட் ஃபித்ரி சைஃபுல் ரிட்வான் மூசா, 19 வயது மொஹமட் ஐசான் அப்துல் ரஹீம் இருவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கொலை குற்றம் உயர் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதே அதற்கு காரணம். கம்போங் தொங்காங்யாட் அருகே ஜாலான் கோத்தா தானாவில் உள்ள வீட்டில் ஜனவரி 21 அதிகாலை 3:30 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவ்விரு ஆடவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படலாம். ஃபித்ரியின் 61 வயது மாமா இப்ராஹிம் மைடீன், அவரின் வளர்ப்பு மகனான 23 வயது முகமது முஸ்லிம் முகமது ஜைனி இருவருமே கொலை செய்யப்பட்டவர்கள் ஆவர். அச்சம்பவம் முன்னதாக திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் எரியக்கூடிய பொருட்களின் தடயங்கள் கண்டறியப்பட்ட பிறகு அது கொலையாக மாற்றப்பட்டது.